ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒரு வழக்கறிஞர் கைது. மாமூல் பணத்தை சம்போ செந்தில் மூலம் கொலைக்கு பயன்படுத்தியது அம்பலம். நீட் தேர்வு வினாத்தால் ஜார்க்கண்டின் ஹசாரிபாகில் உள்ள பள்ளி ஒன்றிலிருந்து திருடப்பட்டதாக சிபிஐ தகவல். விடைத்தாள்கள் தயாரிக்கப்பட்டு பணம் கொடுத்த மாணவர்களுக்கு உடனடியாக வழங்கல். ஜே.பி. நட்டாவின் பணிச்சுமைகளை குறைக்கும் விதமாக செயல் தலைவரை தேர்வு செய்ய பாஜக திட்டம். ஆகஸ்ட் இறுதிக்குள் செயல் தலைவர் அறிவிக்கப்படுவார் எனவும் தகவல். நெல்லை மாநகராட்சி மறைமுக மேயர் தேர்தல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. கோவையில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி மேயர் தேர்தல் நடைபெறுகிறது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீலை சந்தித்து பேசினார் அமைச்சர் துரைமுருகன். நீர்வளத்துறை இணை அமைச்சர் கர்நாடகாவை சேர்ந்த சோமண்ணா முன்னிலையிலேயே மேகதாது அணை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 72,000 கன அடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து 1,00,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும். தலைநகர் டெல்லியில் கொட்டி தீர்க்கும் மழை. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து நெரிசல். செப்டம்பர் 21 இலங்கை அதிபர் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. ஆகஸ்ட் 15 வரை விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம். வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு 4 நியூஸ் அண்ட் வியூஸ் தொடங்கி ஒரு பிக் ஃபோக்கஸ் பகுதியை பார்க்க இருக்கோம். அதில் காவிரி விவகாரம், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், முல்லை பெரியாறு விவகாரம், இந்த 3 விஷயங்களை மையப்படுத்தி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய அமைச்சர் சி.ஆர். பாட்டீலை சந்தித்து பேசியிருக்காரு. இதனுடைய பின்னணி குறித்து பேச போகிறோம். அடுத்ததாக நீட் தேர்வுக்கு எதிராக மேற்கு வங்கத்தை தொடங்கி தற்போது கர்நாடகா சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். அதற்கு அடுத்ததாக டிஎம்கே காங்கிரஸ் கட்சிக்குள்ளாக ஏற்பட்டக்கூடிய உட்கட்சியில சில கருத்து முரண் தொடர்பான சில பின்னணி பிரிவு குறித்து பேச போறோம். அதுக்கடுத்தாக தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய டெங்கு பாதிப்பு தொடர்பான விவரங்களை பார்க்க போறோம். இதானிக்கு நம்ம நியூஸ் அண்ட் வியூஸ் பார்க்கக்கூடிய 4 பிரதான செய்திகள். முதல் செய்தியாக காவிரி குண்டாறு இணைப்பு, முல்லை பெரியாறு, இந்த விஷயத்தை முன்னிறுத்தி தான் பேச போறோம். இதுல நேற்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீலை சந்தித்து பேசியிருக்காரு. தன சந்திப்புக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காவிரியில தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை இதுவரைக்கும் கர்நாடக அரசு விடுவிச்சதே கிடையாது. இந்த விடுவிப்பு அப்படின்றது உச்சநீதிமன்ற தீர்ப்பை முறையாக பின்பற்றுதல் அப்படின்றத காட்டுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவதற்காகவும், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு 6,000 கோடி ரூபாய் அந்த நிதி தேவைப்படுது. மாநில அரசு செலவு செய்திருக்கக்கூடிய தொகையை அதுக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தமிழக அரசுக்கு அனுமதி கொடுக்க கேரளா மறுக்குது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு உரிய அனுமதியை பெற்றுத்தரும் அப்படின்ற 3 விஷயங்களை தான் இன்னைக்கு ஓடிட்டு இந்த சந்திப்பு அப்படின்னு நடைபெற்றது. பட் பொதுவாக அண்மை காலத்தில் தமிழ்நாட்டு அமைச்சர்கள், தமிழ்நாட்டு எம்பிக்கள் மத்திய அமைச்சர்களை சந்தித்து அந்தந்த துறை சார்ந்த அல்லது அவங்க தொகுதி சார்ந்த சில முக்கிய கோரிக்கைகளை வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 2 அமைச்சர்களுமே இந்த துறைக்கு முற்றிலுமாக புதிய நபர்கள். சி.ஆர். பாட்டீலும் சரி, அதுக்கு அடுத்ததாக ராஜ்பூஷன் சௌத்ரி இணையமைச்சராக இருக்கக்கூடிய நீர்வளத்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடியவரும் சரி, இந்த மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நீர் பங்கீடு தொடர்பான விஷயங்களை பெரிய அளவுக்கு கையாண்ட அனுபவம் அப்படின்றது அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதை வலியுறுத்துவதற்காகவும் இந்த விஷயத்துக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதை கோடிட்டும் மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவும் இது அமைந்தது அப்படின்றது தான் நம்ம பொதுவாக பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. சில கோரிக்கைகளை தன் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டதாகவும் அதற்கு அவர்கள் அதை கேட்டு புரிந்து கொண்டார்களா இல்லையான்றது தெரியல. ஆனால் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இது உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியில் பல நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனை, உரிய அவகாசம் எடுத்துக்கோங்க, நாங்கள் மீண்டும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ உரிய விளக்கங்கள், உரிய மனுவும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஒரு எழுத்துப்பூர்வமான மனுவாகவும் கொடுத்திருக்காங்க. ஸோ மாநில அரசு தரப்பிலிருந்து இந்த நதிநீர் பிரச்சனையில் வரக்கூடிய
நாட்களில் இவங்களோட தொடர்ந்து ஒரு பயணப்பட வேண்டியிருக்கும் அப்படின்றதுல ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த திட்டம், இந்த பயணம் அமைந்தது அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு காவிரியில் உபரிநீர் வருகை அப்படின்னு தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. இதன் காரணமாக இப்போது தண்ணீர் பிரச்சனை அப்படின்றது ஓரளவுக்கு இருந்தாலும் கூட தற்காலிகமாக தீர்வை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்ற உத்தரவை சரியான வகையில் நடைமுறைப்படுத்துவதற்கான அடிப்படை தேவையோடு தான் அந்த சந்திப்பு நடந்துச்சு. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த 2 பேரோட பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தாக கர்நாடகா நீட் சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான நியூஸ் அண்ட் வியூஸ் பதிவை பார்க்குறோம். அதாவது நீட் தொடர்பான வெவ்வேறு சர்ச்சையான விஷயங்கள் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்ற விசாரணை இணைப்பு வெளிவந்தது. நடைபெற்ற முறைகேடு அப்படின்றது மாணவர்களுக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில் நீட் தொடர்பான ஒரு புதிய பார்வை அப்படின்றது வெவ்வேறு மாநிலங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவில் நீட் தொடர்பான ஒரு மாற்று கருத்து எழுந்த நிலையில் அதற்கு அடுத்ததாக நீட் விவகாரம் தொடர்பாக மேற்கு வங்கமும் நீட் தேர்வு வேண்டாம், அந்தந்த மாநிலங்களுக்கு அந்த உரிமையை கொடுங்க, வேண்டாம் சொல்றவங்களுக்கு நீட் தேர்வு விட்டுவிடுங்கள், அவங்க கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்கம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஒரு தீர்மானமும் பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இப்போ கர்நாடக அரசும் அதே மாதிரி ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீட் தேர்வு மட்டும் இல்லாமல் ஒரு நாடு ஒரு தேர்தல் விவகாரத்தை முன்னிறுத்தியும் தீர்மானம், அதற்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தொகுதி மறுவரையறை செய்யும் போது அதன் காரணமாக தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்படின்னு காரணமாக அந்த விவகாரத்திற்கு எதிராகவும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ பிரதானமாக அவர்கள் சொன்ன விஷயம், இந்த நீட் தேர்வு அப்படின்றது ஒட்டுமொத்தமாக கிராமப்புற மாணவர்களை பெருமளவுக்கு பாதிக்குது. இதன் காரணமாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அல்லது இந்த மாநிலங்களுக்கு அந்த உரிமையை வழங்க வேண்டும், வேண்டுமா வேண்டாமா என்ற தீர்மானிக்கக்கூடிய அந்த இடத்தை, அந்த வாய்ப்பை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்றதுதான் நேற்று கர்நாடக சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பிறகு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 136 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கூட்டணி ஆதரவோடு அந்த தீர்மானம் அப்படின்னு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த தீர்மானத்திற்கு பின்னணியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு தான் நீட் தேர்வுக்கு எதிராக முதல்ல குரல் எழுப்பிய மாநிலம். அண்மையில் இந்த நீட் சர்ச்சை எழுந்தப்ப தமிழ்நாட்டிலிருந்து ஏகேராஜன் குழு கமிட்டியுடைய அறிக்கை அப்படின்றது எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த மொழிமாற்றம் செய்யப்பட்ட அந்த பரிந்துரை பிறகு வெவ்வேறு விஷயங்களை அந்த மாநிலங்கள் கையில் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு சர்ச்சை, அந்த முறைகேடு அப்படின்றது இந்த நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அண்மை காலத்தில் நீட் தொடர்பான ஒரு புதிய பார்வை அப்படின்றது வெவ்வேறு மாநிலங்களுக்கு ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த நீட் தேர்வும் அதற்கு எதிராக நிறைவேற்றப்பட்டு வரக்கூடிய தீர்மானமும் அரசியல் தளத்தில் மட்டும் இல்லாமல் அரசு தரப்பிலையும் ஒரு மிக முக்கியமான இடத்தை பெறக்கூடும். அடுத்ததாக திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையே அண்மை காலங்களில் அந்த சொந்த கட்சிகளுக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ஒரு கருத்து அப்படின்றது ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு. இது 2 கட்சிகளுக்குடைய இருக்கக்கூடிய கூட்டணியில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாததற்கு முன்னதாகவே இது டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைமை முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ அதற்காக மேலிட பொறுப்பாளர் அஜய்குமாருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பணியை கொடுத்திருக்காங்க. என்ன நடக்குது, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே என்ன நடக்குது, இந்த கருத்தெல்லாம் எங்கிருந்து வருது, யாரால் முன்வைக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்படின்ற ஒரு விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு மேலிடம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதுக்கு பின்னணியில் என்ன இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, தேர்தல் வெற்றிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு நடந்துச்சு. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அண்மையில் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட செல்வ பெருந்தகை கருத்து தெரிவித்தார். எத்தனை ஆண்டு காலம் நம்ம கூட்டணி ஆட்சியிலே இருக்கிறது, நம்மளுடைய கட்சியும் வளர்ச்சி பணிகளில் ஈடுபடணும், தொடர்ந்து இளைஞர்களை அதிக அளவுக்கு ஈர்க்கக்கூடிய பணிகள் நாமளும் தொடங்க வேண்டும், புதிய கட்சிகள் வரக்கூடிய நிலையில் நம்மளுடைய கட்சிக்கு புத்துணர்ச்சி கொடுக்கணும் அப்படின்றத அவருடைய கருத்து அந்த மேடையில் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு சர்ச்சையாச்சு. காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியின் நீண்ட கால கனவாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அது தொடர்பாக பேசக்கூடிய கருத்து அப்படின்றது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஒரு கருத்து மோதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைந்ததாக அரசியல் நோக்கர்கள் சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் அண்மையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக ஒரு மாவட்ட ரீதியாக நடைபெற்ற இந்த தேர்தல் ஆலோசனை குழு கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கக்கூடிய விஷயத்திலையும் என்ன பேசப்பட்டது அப்படின்னா, எம்பி கார்த்திக் சிதம்பரம் கருத்து சொன்னார். திமுகவோட நம்ம கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணி தொடர்பாக அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த அரசு செய்யக்கூடிய சில தவறுகளை சுட்டிக்காட்டாமல் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அது கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, எதிர்த்து போராடுறாங்க. அதே மாதிரி நாமளும் போராடணும், சில மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி நம்மளுடைய கட்சியை முன்னிறுத்தி நம்ம தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூனி குறுகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தினார். இது ஒரு கட்சிக்குள்ளாக ஒரு சில சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ இது மாதிரியான மாற்று கருத்துக்கள் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில் கூட்டணிக்குள்ளாக எந்த விதமான ஒரு சிக்கலும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் இந்த அஜய்குமாருடைய அறிக்கையை வாயிலாக காங்கிரஸ் கட்சி எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஸோ இந்த விஷயம் அப்படின்றது அடுத்ததாக எப்படி நகரப்போகுது, நாடாளுமன்றத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஒற்றுமையான நிலவு இருக்கணும் இல்லை, மாநில எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றது தான் இந்த காங்கிரஸ் கட்சியுடைய அறிக்கையை கேட்டிருப்பதற்கான நோக்கமாக நம்ம புரிந்துக்க முடியுது.
அடுத்ததாக ஒரு அண்மை செய்தி என்ன